இன்றைக்கி நல்ல டேஸ்டியான நல்ல சாஃப்டான சின்னமன் ரோல் நல்ல ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சின்னமன் ரோல் செய்கிறதுக்கு நான் இதில் ஈஸ்ட் 10 கிராம், தேவையான அளவு சால்ட், சுகர் 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் இதில் வார்ம் மில்க் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது 200 ml இருக்கும். மில்க் இல்லாதவங்க மில்க்குக்கு பதிலாக வார்ம் வாட்டர் 200 ml ஆட் பண்ணி பண்ணுங்க, அதுவும் நல்லா தான் வரும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதில் 2 எக் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக இதில் கோதுமை மா 4 கப், அதாவது 500 கிராம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நீட் பண்ணி விட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா ஸ்மூத்தான பட்டராக பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு இந்த பட்டர், இதை விட கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது 100 கிராம் இருக்கும். இந்த மாதிரி பட்டரை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி நீட் பண்ணும்போது கையில் ஒட்டுற மாதிரி தானே இருக்கும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட கையில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததான் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நீட் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி க்ளோத்தால் கவர் பண்ணிவிட்டு ஒரு அரவருக்கு நல்லா டபுள் சைஸ் வர அளவுக்கு வச்சிடலாம். இதை பவுலில் வைக்கிறதுக்கு போது பவுல்லையும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததை நாம் சின்னமன் ரோல் செய்கிறதுக்கு சின்னமன் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் 1/2 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் சுகர் கூடவே 1/2 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்னமன் பவுடர் இல்லாதவங்க மிக்ஸி ஜாரில் 2 சின்னமன் ஸ்டிக்கை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு அடுத்ததாக ஸ்ட்ரெயினராக வடிச்சிட்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சரியாக 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். டவுன் நல்லா டபுள் சைஸுக்கு வந்திருக்கு. இதை அப்படியே தட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் மாற்றுறதுக்கு முதல் கோதுமை மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க. இதை அப்படியே நல்ல பெரிய பாக்ஸ் ஷேப்புக்கும் நல்ல ஃப்ளட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பாக்ஸ் ஷேப் வரதுக்கு தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த டவ்வை 2ஆக பிரித்து வேறு வேறையாக சின்ன பாக்ஸ் ஷேப்புக்கும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க, நல்லா ஃப்ளட்டாக. இதை இந்த மாதிரி நல்லா ஃப்ளட்டாக தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நான் இதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சுகர் அண்ட் சின்னமன் மிக்சரை இதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடமும். எல்லா சுகர் மிக்சரையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரோல் பண்ணும்போது மிச்சம் டைட்டாக ரோல் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் லூஸாகவே ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கு அப்புறமா இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சின்னமன் ரோலை பேக் பண்ணுறதுக்காக வேண்டி ட்ரேயில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரேயில் இப்படி வச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்க்கு ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணி இதை அப்படியே விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டபுள் சைஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து அவனில் வச்சுக்கலாம். எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டுது.
அவனில் வைக்கிறதுக்கு 2 மினிட்க்கும் போது அவனை நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இதை அவனில் எடுத்து வச்சிடலாம். அதை அப்படியே பேக்காக விட்டுட்டு நாம் அடுத்ததாக சின்னமன் ரோலுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வேண்டி ஐசிங் செஞ்சுக்கலாம். ஐசிங் செய்கிறதுக்கு நான் இதில் 1/2 கப் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியாக 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பேக் பண்ண வச்சுருந்து சின்னமன் ரோலை அவனிலிருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பேக் ஆகி நல்ல ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்ல சூட்டோடையே நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஐசிங்கை இதில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்னமன் ரோலை நீங்கள் சூட்டோடு இருக்கும்போதே ட்ரேல இருந்து எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆறுனத்துக்கு போகிறோம் நீங்கள் ட்ரேலேருந்து எடுப்போம்னு நினச்சிங்கன்னா இதில் சுகரெல்லாம் மெல்ட் ஆகி இருக்கிற சொட்டி இது பண்ணை எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிக்கும். ட்ரேல ஒட்டி பிடிச்சிக்கு அது சொட்டி நீங்கள் சூட்டோடையே டக்குன்னு கலட்டி வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன் நல்லா சாஃப்டாகவே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாகவே வரும். இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இது சூட்டோட சாப்பிடக்குள்ளக்கு சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி நல்லா டேஸ்டியாகவே வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.